உங்க ஊர்லேருந்து வந்த குடும்பம் மட்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கொள்ளையடிக்கலாமா? உங்க ஊர்லேருந்து வந்த ஒரு குடும்பம் மட்டுமே வந்து தமிழகம் தனக்கானதுன்னு சொல்லலாமா? அப்போ ஆளுநர் வந்துட்டு எங்கேருந்து வந்தாரு? அமெரிக்காலேருந்து வந்திருக்காரா? இல்ல பாகிஸ்தான்ல வந்திருக்காரா? பங்களாதேஷ்ல வந்திருக்காரா? அவர் ஒரு இந்திய பிரஜை, ஒரு இந்திய குடிமகன். ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவுல ஒரு இந்திய அரசாங்கம் எங்க பொறுப்பு போட்டாலும், அது ஐஏஎஸ் ஆக இருந்தாலும், ஐபிஎஸ் ஆக இருந்தாலும், கவர்னராக இருந்தாலும், அவர்களை அந்த ஒரு இந்திய பிரஜையாகத்தான் பார்க்கணும். அவர் பீகாரியாகவோ, மேற்கு வங்கத்தாலாகவோ, தமிழ்நாட்டுக்காரராகவோ நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. அவர் ஒரு இந்திய பிரஜை. இந்திய பிரஜை நீ பீகார், நீ வந்து மேற்கு வங்கன்னு பிரிச்சு பேசுறதே முதல்ல ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களுக்கு கேவலம். தமிழகத்தை தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு தானே இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு இப்ப என்ன பண்றீங்க நீங்க? இப்போ திமுகவுடைய ஒரு பொறுப்பாளரே ஒருத்தர் சொல்றான், துப்பாக்கி கலாச்சாரம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி துப்பாக்கி கலாச்சாரம் இருந்திருக்கா? இப்ப துப்பாக்கி கலாச்சாரம்னு ஒண்ணு வரும்போது அதை சுட்டி காட்டி பேச வேண்டிய பொறுப்பு கவர்னர் கிட்ட இருக்கு. ஏன்னா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஒண்ணு நடந்தா உள்துறை அமைச்சர் யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? முதலமைச்சர்கிட்ட கேட்பாங்களா? கவர்னர்கிட்ட கேட்பாங்களா? முதல்ல கவர்னர்கிட்ட கேட்பாங்க. கவர்னர் முதலமைச்சர்கிட்ட கேட்பாரு. இதான வழக்கம். அப்படி இருக்கும்போது கவர்னர் தான் அதுக்கு பொறுப்பானவர். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லைனாலோ, இல்ல ஊழலாக இருந்தாலும் சரி, இல்ல பாலியல் பலாத்காரமாக பெருசா ஏதாச்சும் ஒண்ணு நடக்குதுன்னா அதற்கு விளக்கம் கேட்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது கவர்னர் அலுவலகம். அதை விளக்கம் கேட்கக்கூடிய ஆளாக இருக்கும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார். அப்ப அமித்ஷா நேரடியாக முதலமைச்சரை கேட்க மாட்டார். நீங்க கவர்னர் கிட்ட சொல்லி கவர்னர் முதலமைச்சரை கேட்டு அப்போ இவங்க போஸ்ட்மேன் முதல்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கவர்னர் போஸ்ட்மேன். அப்ப நீங்க இழிவா பேசுனீங்களா? அப்போ அது எந்த வகையில நியாயம்?